நள்ளிரவில் கணவர் சைஃப் அலிகானுக்கு நடந்த சம்பவம். மனைவி கரீனா கபூர் எங்கே? வலுக்கும் சந்தேகம். மும்பையின் பந்த்ரா பகுதியில் வசிக்கும் பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகானின் வீட்டில் நள்ளிரவு சுமார் 2:30 மணியளவில் திருடன் ஒருவன் புகுந்து திருட முயற்சித்ததாகவும், அப்போது வீட்டில் வேலை பார்க்கும் பணியாளர் அவரை பிடிக்க முயன்றபோது அவர் மீது கொள்ளையன் தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனை தடுக்க வந்த சைஃப் அலிகானை கூர்மையான ஆயுதம் கொண்டு தாக்கிவிட்டு கொள்ளையன் அங்கிருந்து தப்பித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை அடுத்து மும்பையில் உள்ள லீலாவதி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட சைஃப் அலிகானுக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்றுள்ளது. 6 முறை அவர் கத்தியால் குத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் 2 காயங்கள் ஆழமாக இருப்பதாகவும் மருத்துவர் தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் இந்த சம்பவத்தின் போது சைஃப் அலிகான் மனைவி கரீனா கபூர் வீட்டில் இல்லை என தகவல் வெளியாகியுள்ளது. சம்பவம் நடந்த அன்று கரீனா கபூர் தனது சகோதரி கரீஷ்மா கபூர் மற்றும் நண்பர்கள் ரிஹா மற்றும் சோனம் கபூர் ஆகியோருடன் கேர்ள்ஸ் நைட் பார்ட்டியில் இருந்ததாக பாலிவுட் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. இந்த நிலையில் 6 இடங்களில் கத்தி குத்து வாங்கியுள்ள சைஃப் அலிகான் மும்பை லீலாவதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் குறித்து சைஃப் அலிகானின் மனைவியும் நடிகையுமான கரீனா கபூர் கூறுகையில், நடந்த சம்பவத்தில் சைஃப் அலிகானுக்கு கையில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். குடும்பத்தில் மற்ற உறுப்பினர்கள் நலமுடன் உள்ளனர். காவல்துறையினர் இது பற்றி விசாரணை நடத்தி வருவதால் ரசிகர்கள் மற்றும் மீடியாக்கள் மேற்கொண்டு எதையும் யூகிக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி என கரீனா கபூர் தெரிவித்துள்ளார். மேலும் விஐபி தங்கும் பல அடுக்கு பாதுகாப்பு கொண்ட இடத்தில் திருடன் நுழைந்தது எப்படி என சந்தேகம் வலுத்துள்ளது. அதே நேரத்தில் சைஃப் அலிகானின் தந்தை மன்சூர் அலிகான் பட்டோடி இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன். தந்தையின் வழியாக சைஃப் அலிகானுக்கு பூர்வீக அரண்மனை வந்து சேர்ந்தது. இந்த அரண்மனை குர்காவில் உள்ளது. 800 கோடி மதிப்புள்ள அரண்மனை. 10 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள இந்த அரண்மனை மொத்தம் 150 அறைகள் உள்ளன. விளையாட்டு மைதானங்கள், பழமையான பொருட்கள், ஓவியங்கள், கலை களஞ்சியங்களால் நிறைந்துள்ளது இந்த அரண்மனை. ஷாருக் கான் நடித்த வீர் ஷாரா, ரன்பீர் கபூர் நடித்த அனிமல் ஆகிய திரைப்படங்கள் இந்த அரண்மனையில் எடுத்தவை. இது தவிர்த்து தனது குடும்ப நிகழ்வுகளுக்காக இந்த அரண்மனையை பயன்படுத்தி வருகிறார் சைஃப் அலிகான் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பெரும் கோடீஸ்வரரான சைஃப் அலிகான் மீது சொத்துக்களுக்கு தாக்குதல் நடைபெற்றதா என்கிற சந்தேகம் வலுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தின சேவல்